இதில் ஆன்லைனில் தான் பார்த்தேன். சரி வாங்கலான்னு சொல்லி அவங்க தொடர்பு வச்சேன். 100 லிட்டரு தண்ணியில் ஒவ்வொரு மரத்துக்கும் 1 லிட்ரு. கெமிக்கல்ஸ் உரத்தை விட இது நல்லா இருந்தது. அபிமான் வந்து நான் 4வது மாதம் தான் கேள்விப்பட்டு அதை வாங்கி விட்டேன். அப்படி விடும்போது இந்த மரத்தினுடைய இதெல்லாம் வந்து நல்லா பசுமையாகவும் பச்சையாகவும் இருந்தது. இலையெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஆர்பிக்ஸ் விட்டேங்க. தண்டு நல்லா மரத்தினுடைய தண்டு நல்லா ஊக்கமாக வந்தது. குலை தள்ளுறதுக்கு இது உதவிகரமாக இருந்தது. நல்ல எல்லா மரமும் ஒரே டைமில் குலை தெளிச்சு FL77 இதை வாங்கி அதாவது ஸ்ப்ரே பண்ணுறது. பூ நல்லா விட்டுது, எண்ணிக்கை அதிகமாக வந்தது. அதே சமயத்தில் வந்து ஒரு நல்ல திரண்டு நல்ல சைனிங்காகவும் வந்தது. என் பேர் சோமசுந்தரம், சேலம் மாவட்டம், கொளத்தூர் ஒன்றியம், கோம்பக்காடு. இதில் ஆன்லைனில் தான் பார்த்தேன். சரி வாங்கலான்னு சொல்லி அவங்க தொடர்பு வச்சேன். இப்போ அவங்க வந்து இதில் அனுப்பிச்சி வச்சாங்க கொரியரில். அப்புறம் வாங்கி எல்லாத்துக்கும் இந்த அபிமான்ங்கிறது வந்து தண்ணீரில் கலந்து எல்லா மரத்துக்கும் ஊற்றுனேன். 100 லிட்டரு தண்ணியில் ஒவ்வொரு மரத்துக்கும் 1 லிட்ரு. 2 டைம் அது மாதிரி ஊற்றினேன் வாங்கி. அப்புறம் அதுக்கு பின்னாடி இன்னொரு மருந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அப்புறம் அந்த மருந்து வாங்கி மரத்துக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். அதாவது காய்க்கு ஸ்ப்ரே பண்ணேன். ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. அபிமான் வந்து நான் 4வது மாதம் தான் கேள்விப்பட்டு அதை வாங்கி விட்டேன். அப்படி விடும்போது மரம் வந்து கொஞ்சம் சாயாமல் நல்லா வேர் பிடிச்சிருந்தது. இந்த மரத்தினுடைய இதெல்லாம் வந்து நல்லா பசுமையாகவும் பச்சையாகவும் இருந்தது. இலையெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. குலை தள்ளுறதுக்கு அது உதவிகரமாக இருந்திருக்கு. அது மாதிரி 2 முறை வாங்கி நான் விட்டுட்டேன். 2 முறை வந்து 25 நாள் கேப்பில் 2 முறை வாங்கி விட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது. இது ஆர்பிக்ஸுங்க. ஆர்பிக்ஸ் வந்து 6வது மாதத்துக்கு பின்னாடி தான் நான் விட்டேன். ஆர்பிக்ஸ் விட்டேங்க. தண்டு நல்லா மரத்தினுடைய தண்டு நல்லா ஊக்கமாக வந்தது. குலை தள்ளுறதுக்கு இது உதவிகரமாக இருந்தது. நல்ல எல்லா மரமும் ஒரே டைமில் குலை தெளிச்சு கொஞ்சம் நீளமாகவும் குலையெல்லாம் வந்து காய் வந்து அடுக்கடுக்காக ஒரு 13, 12 அந்த அளவுக்கு சீப்பு வந்தது. இது சிறப்பாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்கி விட்டதில் பரவாயில்ல, எனக்கு திருப்தியாக இருக்குது. FL77 இதை வாங்கி இதையும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதை நான் எப்பவும் விட்டுட்டுருக்கிற அந்த பகுதிக்கு அவங்க கொடுத்த அந்த 2 ஐட்டத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணுறது. பூ நல்லா விட்டுது, எண்ணிக்கை அதிகமாக வந்தது. அதே சமயத்தில் வந்து ஒரு நல்ல திரண்டு நல்ல சைனிங்காகவும் வந்தது. தார் நல்ல ஊக்கமாக இருந்தது. இது வந்து நல்ல சைனிங்கும் காய் திரண்டு வர்றதுக்கும் இது வந்து உதவிகரமாக இருக்குது. நான் விட்ட பகுதிக்கும் மற்ற ப்ராடக்டை பயன்படுத்தினதுக்கும் இது வந்து நல்லா இருக்குது. ஒரு திரண்டு நல்ல காயெல்லாம் கொஞ்சம் ஊக்கமாக இருந்தது. 10 லிட்டரு தண்ணியில் 200 ml கலந்து ஒரு 25 நாளைக்கு ஒருக்கா அடித்தேன். நல்லா இருக்குது. நல்லா சைனிங்காக இருக்குது. காயில் வந்து புள்ளி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து விடல. நான் இந்த 3 ப்ராடக்ட்டும் பயன்படுத்தினேன். அபிமான், ஆர்பிக்ஸு, FL77 இந்த 3ஐயும் பயன்படுத்தினேன். இது ஆரம்பத்திலேருந்து நான் இன்னும் பயன்படுத்தினேன். கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நான் இடையில தான் நான் பயன்படுத்தினேன். ஒரு 3, 4வது மாதத்துலேருந்து பயன்படுத்தினேன். அந்த இதுலேயே நல்லா வேர் பிடிப்பு, மரத்தினுடைய சைனிங்கு, பசுமை, மற்ற கெமிக்கல்ஸ் உரத்தை விட இது நல்லா இருந்தது. இதை மறுபடியும் நான் வந்து அடுத்த முறை வந்து கட்டையை எடுத்து வைக்க போகிறேன். அதை வந்து ஆரம்பத்துலேருந்து தொடர்ந்து பயன்படுத்தலான்னு நான் இருக்கேன்.